ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். த்ரில் கதை சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்கள் அங்கு. இன்றைக்கி நம்ம கதையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறாரு அசோக். அந்த வீட்டில் ஏற்படுற அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 2005ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். திருச்சியில் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு வராரு அசோக். அசோக்கோட மனைவி பேர் பூர்ணிமா. இவங்க 2 பேர்த்துக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. அசோக்கோட குடும்பத்தோட அசோக் மற்றும் அவரோட மனைவி பூர்ணிமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அசோக் மற்றும் பூர்ணிமா தம்பதியருக்கு 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அசோக்கோட குடும்பம் அதை வெளிக்காட்டிக்கலைனாலும் அவங்க மனசுக்குள்ளார அந்த ஆதங்கம் இருந்துட்டு இருந்துச்சு. பூர்ணிமாவும் குழந்தைக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க குடும்பமாக ஒற்றுமையாக இருந்தாலும் இவங்க குடும்பத்திற்கு அடிக்கடி உறவினர்கள் போகிற வழக்கம் இருக்குது. அந்த உறவினர்கள் வரும்போது பூர்ணிமா கிட்ட குழந்தையை பற்றி கேட்கும்போது அந்த குடும்பமே ரொம்ப சங்கடம் அடைகிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அசோக் ஒரு முடிவு பண்ணுறாரு. கொஞ்ச நாளைக்கு நம்ம தனியாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு தன் குடும்பத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தனியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை கூப்பிட்டு இந்த திருச்சியில் இருக்க ஒரு பிரதான ஏரியாவில் ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்கிறாருங்க. அவரும் அந்த புரோக்கரும் ஒரு 2-3 நாள் தேடலுக்கு அப்புறமேட்டு திருச்சியில் ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு வீடையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அசோக்குக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீங்கள் கேட்ட ஏரியாலே ஒரு வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அசோக்கும் எவ்வளோ வாடகை என்ன டீட்டெயில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு அவருக்கு தெரிஞ்ச அந்த புரோக்கர். அசோக்கும் அந்த இடத்துக்கு போனோடனே அவர் சொன்ன ஏரியாலே ஒரு வீட்டையும் காட்டுறாரு. அந்த வீடு வெளிப்புறம் தோற்றம் பார்க்கும்போது ஓரளவுக்கு புது வீடு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அசோக்குக்கும் அந்த வீடு பிடிச்சி போயிடுச்சு. அப்போ அந்த புரோக்கர் சொல்கிறாரு, இந்த வீடு வாடகைக்கு இல்லை, இந்த வீடை விற்பனை பண்ணுறாங்களாமா, ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பேசினா இன்னும் நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் சொல்கிறாரு. அசோக் உடனே உன்னை வாடகைக்கு தானே வீடு பார்க்க சொன்னேன், எதுக்கு நீ சொந்தமாக வீடு பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இந்த ஏரியாவில் இந்த விலைக்கு இந்த வீடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த ஹவுஸ் ஓனரும் இந்த மாதிரி இந்த வீடு நாங்கள் சேல் பண்ணுறோங்க, இந்த மாதிரி இந்த வேலைன்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸை சொல்கிறாரு. அந்த டீட்டெயில்ஸை கேட்டோடனே வீடை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அசோக்கும் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாரு. போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த வீட்டோட உள்ளே போய் எல்லாம் போய் பார்க்குறாரு. அந்த வீட்டை பார்த்தோன்னே அசோக்குக்கு பிடிச்சி போயிடுது. சரி, கம்மி விலையாகவும் இருக்குது, எப்படியாச்சும் நம்ம இந்த வீடை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எவ்வளோ என்னன்ற டேட் எல்லாமே பேசுகிறாங்க. இவங்களும் அந்த ஹவுஸ் ஓனரும் இவர் கேட்குற ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு உடன்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா அட்வான்ஸாக அன்றைக்கே கொடுக்குறாரு அந்த ஹவுஸ் ஓனருக்கு. கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே நாங்கள் கரையம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அசோக் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு வராரு. அவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த பத்திரப்பதிவு இதை பற்றின பிரச்சனைகள் அவருக்கு பெருசாக வராது அப்படிங்கிறதுனால ஒரு 10 நாளைக்குள்ளார இந்த வீடை கரையம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே பூர்ணிமாவுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு துக்கத்தில் இருக்க அவங்க குடும்பத்துக்கு போயிட்டு அசோக் தான் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம பையன் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறான் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு அந்த குடும்பமே போகுது. அசோக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் மனைவி மேலே அந்த வீட்டை வாங்குறாருங்க. அப்போது பூர்ணிமாவுக்கு தான் கணவர் மேலே ரொம்பவே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ஏற்கனவே குழந்தை இல்லை, நம்மளை வெறுத்துருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பூர்ணிமா தன் பேரில் அந்த வீடை கரையும் பண்ணோன்னே இவங்க அந்த வீட்டோடைய கரையத்தையும் முடிக்கிறாங்க.
கரையத்தை முடிச்சுட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் மற்றும் பூர்ணிமா தம்பதியினர் எல்லா உறவினர்களையும் கூட்டிகிட்டு அந்த பால் காய்ச்சறதுக்கு வர வச்சுட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு குடியும் போயிடுறாங்க. குடி போன 1 மாத காலத்திலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து அசோக்கோட குடும்பத்துக்கு நடக்குது. அது என்ன அப்படின்னா 3 வருட காலம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்த அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை ஒன்று உருவாகுது. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் நமக்கு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த குழந்தைய போய் இப்போ அடுத்த லெவலுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது உங்களுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை கரு உருவாகியிருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூர்ணிமாவுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியாக இருக்க வேணாம் இந்த நேரத்தில், அவள் எங்கள் வீட்டில் இருந்தா அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தன்னோட மாப்பிள்ளை அசோக்கு கிட்டே சொல்கிறாங்க. அசோக்கு வந்து என்ன சொல்கிறாரு, சரிதான் கரெக்டு தான், ஏன்னா தனியாக இருக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி வந்து அந்த கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணோன்னே தன்னோட மாமனார் மாமியார் வீட்டில் அசோக் கொண்டு போய் விட்டுறாரு. தனது மனைவி வந்து மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து அசோக்குக்கு கொஞ்சம் வந்து சௌகரியம் பத்தலை. அதனால அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு தான் அப்பா அம்மா வீட்டுக்கே போய் அங்கேயே தங்குறாரு. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் வீட்டை போய் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த வீட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க தம்பதியருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துடுது. பெண் குழந்தை பிறந்தவுடனே 3 மாத காலத்துக்கு அப்புறம் அந்த மனைவி பூர்ணிமா வந்து அசோக் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த வீட்டை வாங்கினதுலேருந்து நம்ம போய் 1 மாதம் கூட அங்கே இல்லை, நான் 3ஆவது மாதம் முடிஞ்சோடனே நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம், அது ஒரு ராசியான வீடு அப்படின்ற மாதிரி அசோக்கு கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது மாதம் முடிந்த உடனே குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க புதுசாக வாங்கின அந்த வீட்டுக்கு வந்து அசோக்கும் பூர்ணிமாவும் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த 2ஆவது நாள்லேருந்து தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் வந்து உறவினர்கள் எல்லாம் விட்டுட்டு அடுத்த நாள் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. அசோக்கும் வந்து வேலைக்காக வெளியே போயிடுறாரு. அப்போ வந்து பூர்ணிமா மட்டும் அந்த வீட்டில் குழந்தைய வச்சுட்டு தனியாக இருக்காங்க. அப்போ வந்து குழந்தை வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ வந்து அவங்களுக்கு புது இடம் அப்படிங்கிறதுனால குழந்தை அழுகுது அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா யோசிச்சுட்டே இருக்காங்க. பூர்ணிமா வந்து தன் கணவர் வந்து மதியம் வருவார் அப்படிங்கிறதுக்காக வந்து கிச்சனில் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி யாரோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் வந்து பூர்ணிமாவுக்கு ஏற்படுது. பூர்ணிமாவுக்கு இது ஒரு புதுமையான ஒரு உணர்வாக இருக்குது. தன்னையும் மீறி இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது. திடீர்னு குழந்தையும் வந்து அழ ஆரம்பிக்கிறான். பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த குழந்தைய எடுத்து தன் கையில் வச்சு ஆட்டி விடுறாங்க. ஆட்டினோடனே அந்த குழந்தை தூங்கிடுது. தூங்கின குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் அந்த கிச்சனில் போய் அந்த ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தொட்டிலில் தூங்கிட்டு இருந்த குழந்தை வந்து வீருன்னு கத்திட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னடா குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்து வந்து அந்த குழந்தைய தொட்டில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரி தூக்கத்தில் கத்துவானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில ஆட்டுறாங்க. அந்த தொட்டியில் ஆட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தொட்டியில் பிடிச்சு நிறுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பூர்ணிமாவை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இல்லை. அந்த தொட்டியில் விளக்கிட்டு பார்க்கும்போது ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு உருவம் வந்து அந்த தொட்டிலுக்கு ஆப்போசிட்டில் நின்று தன் குழந்தைய பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை பார்த்தோன்னே பூர்ணிமா வந்து மறந்துடுறாங்க. அந்த உருவத்தை பார்த்து குழந்தையும் வந்து கத்த ஆரம்பிக்குது. உடனே தொட்டிலில் தூங்கிட்டு இருந்த தன் குழந்தைய எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. குழந்தைய தொட்டு பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல் பயங்கரமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, தன் கணவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க, பையனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அசோக்கும் வந்து வந்துடுறாரு. குழந்தைய ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அசோக்கு கிட்ட பூர்ணிமா சொல்கிறாங்க, என்னை அம்மா வீட்டில் விட்டுருங்க, குழந்தைக்கு புது இடங்கிறதுனால சேரலை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பூர்ணிமா வந்து அசோக்கு கிட்ட சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அசோக்கும் வந்து பூர்ணிமாவை குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுறாங்க. விட்டுட்டு பூர்ணிமா வந்து அசோக் கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கும் கிளம்பி போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுது அன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, சென்னையிலேருந்து அசோக்கோட ஃப்ரெண்டு விஜய் வந்து குழந்தைய பார்க்குறதுக்காக திருச்சி வராரு. திருச்சி ஒரு இரவு 9 மணி பக்கம் வராரு. உடனே வந்து அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்து அசோக் என்ன பண்ணுறாரு, பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு, விஜய் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கான், நான் வந்து அவனை நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ குழந்தை நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வந்த விஜயை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 11 மணி வாக்கில் வந்து விஜய் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் அப்படிங்கிறதுனால அவரோட லேப்டாப் எடுத்து ஏதாவது மெயில் வந்திருக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் பார்க்க அசோக்குக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து கீழே வந்து பாய் விரித்து போட்டு படுத்துடுறாரு. அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. விஜயம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு வேலை அதிகமாக இருக்க காரணத்தினால அவர் வந்து லேப்டாப்பை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு 12-12:30 மணி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அந்த ரூமோடைய கதவை யாரோ திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து விஜய்க்கு கேட்குது. விஜய் வந்து பார்க்குறாரு, அங்கே யாரும் இல்லை. சரின்னு சொல்லி விட்டுறாரு. அது அப்படியே அவருடைய ஒர்க்கை கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு வந்து மறுபடியும் அந்த கதவை வந்து இன்னும் நல்லாவே யாரோ திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. விஜய் வந்து அந்த கதவை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து ஒரு கால் உயரம் இருக்கக்கூடிய அந்த கால் முட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து கருப்பு கலராக வந்து அந்த ரூமோட கதவை திறந்து விஜயே பார்த்துட்ருக்குது. இதை பார்த்தோன்னே இது நிஜமாக நடக்குதா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து அந்த கதவையே பார்க்குறாரு. அந்த உருவம் தத்ரூபமாக அப்படியே இருக்குது. அதோடைய உயரம் வந்து ஒரு 2 அடிக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. விஜயும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உருவத்தையே பார்த்துட்ருக்காரு. அந்த உருவமும் விஜயை பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க அசோக்கை பார்க்குறாரு. அசோக் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அதனால் என்ன பார்க்குறாரு, டைம் 1 மணி அப்படிங்கிறத பார்த்துட்டு இவர் அமைதியாக வந்து மேலே இருக்க பெட்டில் படுத்துடுறாரு. படுத்தோடனே கொஞ்ச நேரத்தில் இவர் தூங்கிடுறாரு. டக்குன்னு இவருக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தோடனே என்னடா விடிஞ்சிருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு டைமை பார்க்குறாரு. 2 மணி. ஒரு 1 மணி நேரம் நல்லா அசந்து வந்து விஜய் தூங்கியிருக்காரு. இவருக்கு திரும்ப வந்து பயம் அந்த கதவை பார்க்குறதுக்கு. இருந்தாலும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவையும் பார்க்குறாரு. அந்த கதவை பார்க்கும்போது அவர் பார்த்த அந்த உருவம் வந்து அந்த கதவுக்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கு. இப்போ இவர் பார்த்தோன்னே அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக கட்டிலுக்கு நேராக அவரை வந்து நேருக்கு நேர் நின்று முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜய்க்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க அசோக்கை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வந்து அவரால் எந்த பேச்சும் பேச முடியல. பக்கத்தில் இருக்கிற எந்த ரியாக்ஷனும் கை காலை அசைக்க முடியாத அப்படியே இருக்குது. கொஞ்ச நேரம் இது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் எழுப்புறதுக்கு. ஆனால் அவரால் முடியல. கொஞ்ச நேரத்துலேயே அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமேட்டு தான் விஜய்க்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. அந்த உருவம் மறைஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு, இவர் வந்து அப்படியே கட்டில் மறுபடியும் படுக்கும்போது பின்புறமாக நின்று அதோட கையை பின்னாடி வழியாக கொண்டாந்து அவர் கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து விஜய் உணர்ந்திருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே விஜய் வந்து மிரண்டு போயிட்டு நமக்கு உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி போராடுறாரு அசோக் எழுப்புறதுக்காக. அவரால் முடியல. அந்த உருவமும் வந்து அவர் கழுத்தை நெரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு வழியாக போராடிட்டு இருக்கும்போது அந்த உருவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, விஜயோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அசோக் மேலே வீசுது. அப்படியே பறந்து போய் அசோக் மேலே உழுவுறாரு. விஜய் வந்து அசோக் மேலே உளுந்தோடனே அசோக் எழுந்துச்சு என்னடா ஆச்சு என்னன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா, இங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்குது, அதை என்னை கொலை பண்ண பார்க்குது அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பயத்தில் சொல்கிறாரு. அப்போல்லாம் எதுலடா ஏதாவது கெட்ட கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அசோக் வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் விஜய்க்கு வந்து தெரியும் அங்கே நடந்தது எல்லாமே ஒரு உண்மையாக நடக்குது அப்படின்னுட்டு. அது அசோக்கு கிட்ட சொன்னாலும் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. விஜய்க்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. விடிய போய் வெளியே நின்று சிகரெட் குடிச்சிட்டு நான் இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கார். விடிஞ்சோடனே 2 பேரும் ரெடி ஆகிட்டு குழந்தைய பார்க்குறதுக்காக பூர்ணிமா வீட்டுக்கு போகிறாங்க. பூர்ணிமா வீட்டுக்கு போன விஜயும் அசோக்கும் குழந்தைய பார்த்துட்டு அப்போ வந்து அசோக் வந்து பூர்ணிமாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, சாரை ஏதோ பேய் அடிச்சிச்சாமா அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கு நடந்த விஷயத்த வந்து பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. பூர்ணிமா இதை கேட்டோடனே அவங்க முகமே மாறிட்டு பக்கத்தில் வந்து அசோக் பக்கத்தில் உட்காந்து, ஏங்க நானும் அந்த உருவத்தை நம்ம வீட்டில் பார்த்தேங்க, அதுதான் நம்ம குழந்தைய பயன்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கும் ஷாக்கு. நான் சொன்னேன்ல அந்த வீட்டில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் வந்து அசோக் அந்த உருவத்தை வந்து பார்த்ததில்லை. இருந்தாலும் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இவங்க 2 பேரும் அழுத்தம் கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த உருவம் நம்ம வீட்டில் இருக்குது, அது வந்து ஏதோ பண்ண பார்க்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொன்னோன்னே அசோக் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு.
தனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் வந்து கொல்லிமலையில் இருக்கார், அவர்கிட்ட இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்லலாம், அவர் இது என்னன்றதை சொல்லிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து அசோக் முடிவு பண்ணி கொல்லிமலையில் இருக்கிற அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணியும் பேசுகிறாரு. ஃபோன் பண்ணி பேசினோடனே அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நேரில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த சாமியார் சொன்னபடி நேர்லேயும் வராரு. நேரில் வந்த சாமியார் வந்து அசோக்கும் விஜயும் கூட வந்து அந்த வீட்டுக்கும் போகிறாரு. இந்த வீடோடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியில் ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டை திறந்து உள்ளே போனோம் அப்படின்னா அந்த வீட்டோடைய கதவு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை கொண்டது தான் அந்த வீடு. அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உள்ளே வராதீங்க, கேட்டுக்கு வெளியிலே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் வந்து அந்த கேட்டை திறந்துட்டு கதவையும் திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன சாமியார் வந்து கொஞ்ச நேரத்திலே வெளியும் வராரு. வெளியே வந்து அந்த வீட்டோடைய தெற்கு திசையில் நின்றுட்டு தன் கையில் இருக்கிற 3 எலுமிச்சம்பழத்தையும் கீழே தரையில் உருட்டி விடுறாரு. அந்த 3 எலுமிச்சம்பழமும் நேராக போகாத 3 திசையில் பிரிஞ்சு ஓடுது. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் மற்றும் அசோக்குக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சாமி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சாமி எதுவும் பேசாமல் அந்த எலுமிச்சம்பழத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. என்ன அப்படின்னா, விஜயும் பூர்ணிமாவும் சொன்ன அந்த உருவம் வந்து வீட்டுக்குள்ளார இருந்து வெளியே வந்து இவங்க 3 பேத்தையும் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப அது வீட்டுக்குள்ளாரையே போகுது. இந்த காட்சியை பார்த்த அசோக்குக்கு மிரண்டே போயிட்டாரு. ஏன்னா விஜயும் பூர்ணிமாவும் சொன்ன விஷயம் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து அசோக்குக்கு அப்போ தான் தெரியுது. சாமி கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன சாமி இப்படிலாம் நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து அந்த சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டை கட்டினது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாமி, இந்த வீட்டை நாங்கள் கட்டலை, இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க குடியிருந்தாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி வந்து அசோக் சொல்கிறாரு. அவங்களுடைய நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு அப்படின்ற மாதிரி அசோக் கிட்ட சொல்கிறாரு. அசோக்கும் கால் பண்ணி தான் வீட்டில் நடக்கிற இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த முன்னாடி இருந்த ஓனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓனர் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, இப்போ என்னால் உடனே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அசோக் வந்து அந்த சாமியார்கிட்ட வந்து உடனே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாமியார்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த சாமியார் வந்து ஸ்னேகா யாருன்னு கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவரும் வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர்கிட்ட ஸ்னேகா யார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவரு வந்து என்னோட பொண்ணு தான் ஸ்னேகா, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த சாமி அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து இருக்குது, உடனே கிளம்பி வர சொல்லு, இந்த உள்ளே இருக்க உருவத்தினால அந்த பொண்ணோட உயிரே கூட போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சாமி சொன்னோன்னே அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து மிரண்டு போயிடுறாரு. மிரண்டு போயிட்டு நான் உடனே வரேங்க அப்படின்ற மாதிரி உடனே வரத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த சாமி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வரும்போது உங்கள் பொண்ணோட துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாமி வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர்கிட்டே சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து சென்னையிலேருந்து திரும்ப இங்கே வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவரும் வந்து அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே அந்த சாமியார் வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனரை பார்த்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் வேகமாக வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, ஏற்கனவே நாங்கள் நிறையா பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கோம், நீங்கள் மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு. உண்மையாலுமே வந்து இன்னும் அந்த பிரச்சனை வந்து உங்கள் பொண்ணை விட்டு போகலை, நீ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையாக சொல்லு, அப்போ தான் இதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த இடத்த வாங்கி இந்த வீடே கட்டினேன். இந்த வீடை கட்டி 2 வருஷம் நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ஸ்னேகான்னு சொல்லிட்டு இப்போ 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு 5 வயசு துருன்னு இருப்பா. நாங்கள் வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே வராமலே வீட்டுக்குள்ளாரையே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஸ்னேகா என்ன பண்ணிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. நாங்கள் வீடு ஃபுல்லாக தொலைவுறோம், அவள் எங்கேனே காணா. எங்களுக்கு பதறி அடிச்சுட்டு வெளியே போய் பார்க்கும்போது ஸ்னேகா என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் போய் தனியாக விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு, ஸ்னேகா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஸ்னேகாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், நானும் அதாவது அவரும் அவருடைய மனைவியும் போய் பார்க்கும்போது அவள் தனியாக யார் கூடயே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னே ஸ்னேகா, இங்கே யார் கூட விளையாடிட்டு இருக்கிற, உன்னை வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை மிரட்டணும், இனிமேட்டு தனியாக வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா என்ன பண்ணா அப்படின்னா, நாங்கள் மிரட்டினோன்னே யாரோ ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிட்டு சரிவா நம்ம வீட்டில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு.
ஆனால் ஸ்னேகா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்காத விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு விதமான வித்தியாசமான அமானுஷ்யங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்னேகா வந்து வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே அதுக்கப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அந்த வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாவே அழுக ஆரம்பிச்சிட்டா. எதுவுமே சரியாக சாப்பிடாத ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தா. அவளோட உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்க்கும்போது அவளுக்கு உடம்புல எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அவளுடைய தனிமை வந்து அவள் தனிமை விரும்பி மாதிரி ஆயிட்டா. யார் கூடயும் பேசுறதில்ல, தனியாக செவுத்தில் இருக்கிறது, தான் உடம்பை தனியாக கவனிக்காத அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவள் மாட்டிக்கிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒருத்தர் வந்து இது ஏதோ வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் நீங்கள் பார்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருடைய அட்ரஸை கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து ஸ்னேகாவை கூட்டிகிட்டு கேரளா போய் அவரை போய் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நாங்கள் கேரளா போகும்போது அப்போது வந்து ஸ்னேகா கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு இதை நாங்கள் பார்த்தோம். என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த கேரளாவுக்கு போகும்போது நைட் ஆகிடுச்சு. நைட்டு சமயத்தில் வந்து ஸ்னேகா வந்து அவளுக்கு தமிழே சரியாக பேச தெரியாது, வேறு ஒரு மொழியில் வந்து ரொம்ப தெளிவாக பேசினா. அவள் பேசுனது வந்து நல்ல ஒரு பெரியவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. நாங்கள் அவள் இப்படி பேசுறதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் அந்த மொழியிலேயே வந்து வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாள். நாங்களும் வண்டியை நிறுத்திட்டோம். அவள் பாட்டு கார்லேருந்து இறங்கி ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடந்து அவள் பின்னாடியே நாங்களும் போனோம். அவள் ஒரு மொழி பேசிகிட்டே வரா. அந்த மொழி வந்து என்ன மொழி அப்படின்னா ஒரு கன்னட மொழி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அந்த கன்னட மொழியிலேயே அவள் வந்து பேசிகிட்டே நடக்கிறா. நாங்கள் பின்னாடியே போகிறோம். அவள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த இடத்துக்கு போங்க, ஒரு ஃபால்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடக்கிறா. நாங்களும் அவள் பின்னாடியே போனோம். அந்த இடத்துல அந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் கிட்டே போனோன்னே இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கன்னடத்திலே சொல்கிறா. எங்களுக்கு எங்கள் கூட வந்த அந்த டிரைவர் கன்னடம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவள் சொல்கிறது வந்து அவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். அவள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸும் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு தண்ணி எடுத்து குடிக்கும்போது அந்த தண்ணி ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கேரளா வந்ததும் கிடையாது. ஸ்னேகாவுக்கு தமிழே சரியாக பேச தெரியாது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவளுக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அவள் அங்கேருந்து திரும்ப வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும், இந்த ஹோட்டலில் இந்த டிஷ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவங்க சொல்கிற மாதிரியே அவள் சொல்லிகிட்டு இருந்தா. நாங்கள் பயத்திலே அவள் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அவளை வந்து கேரளாவில் எங்கள் உறவினர் சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சில மாந்திரிகங்கள்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியும் வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஸ்னேகா உடம்புல இருக்க பேயை வந்து பிரித்து விட்டார். அதுக்கப்புறமேட்டு அந்த பேயோட தொல்லை எங்கள் வீட்டில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விற்கலானே முடிவு பண்ணியிருந்தோம். இந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த புரோக்கருக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அசோக்குக்கிட்டேயும் அந்த சாமிக்கிட்டேயும் சொல்கிறாரு. அந்த புரோக்கர் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி அசோக் சொல்கிறாரு. இது நேரம் இல்லை, நம்ம இதை உடனே தடுக்கலைன்னா இது பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லிமலையிலேருந்து வந்த சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு உருவத்தை செய்கிறார் மண்ணிலே. அந்த உருவத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர், பழைய ஹவுஸ் ஓனருடைய பொண்ணு ஸ்னேகா இருக்காங்கல்ல, அவங்களோட துணி எடுத்துகிட்டு வர சொன்னார்ல, அந்த துணியை வந்து அந்த மண் பொம்மைக்கு வந்து இவர் மாட்டி விடுறாரு. அந்த மண் பொம்மைக்கு மாட்டி விட்டு அதை பக்கத்திலே வச்சுட்டு சில மந்திரங்களும் சொல்கிறாரு. அந்த மந்திரங்களை சொல்ல அந்த வீட்டில் இருக்கிற அந்த கருப்பு உருவம் வந்து அது ஒரு 2 அடி இருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் வந்து அந்த வீட்டிலேருந்து அப்படியே வந்து இவங்க அந்த பூஜைகள் பண்ணுற இடத்துக்கு வருது. வந்த உடனே நீ கேட்ட ஸ்னேகாவோட உருவம் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த உருவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மண் பொம்மைக்குள்ளார உள்ளே போகுது. இந்த காட்சியை வந்து தத்ரூபமாக சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சாமி வந்து அந்த மண் பொம்மைக்குள்ளே போன அந்த உருவத்தை வந்து வசியப்படுத்தி கட்டினதுக்கப்புறம் ஒரு அதே இடத்துல ஒரு வேள்வி, அதாவது ஒரு தீப்பந்தத்தை வச்சு ஒரு யாகம் மாதிரி நடத்தி சில பூஜைக்குண்டான மந்திரங்களை சொல்லி அந்த பொம்மையும் வந்து அந்த துணியோடு சேர்த்து அந்த யாகத்துக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து அந்த உருவம் வந்து தத்ரூபமாக வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அசோக் வந்து அந்த சாமிக்கிட்ட கேட்குறாரு, இந்த உருவம் எதனால் வந்துச்சு அப்படின்னோடனே
உன் வீடு இருக்கிறது வந்து இந்த தெருவோட முச்சந்தி, இந்த முச்சந்தியில் இது போல் ஆவிகள் ஆத்மாக்கள் வந்து நிறையா காணப்படும். அது வந்து குழந்தைகள் இந்த மாதிரி சிலரை வந்து ஏதாவது இரத்த காயங்கள் ஏற்படும் போது அவங்கள வந்து அடையிறதுக்கு நினைக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த உருவம் வந்து இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி குடியிருந்த அவங்க பொண்ணு ஸ்னேகாவை வந்து அடைஞ்சிருக்கு. அவங்க கேரளாவில் போய் பண்ணும்போது ஸ்னேகாவோட உடலில் இருந்து அந்த உருவத்தை பிரித்து எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து இவங்க பண்ணாத விட்டுட்டாங்க. அதனால தான் திரும்ப இந்த உருவம் வந்து இந்த வீட்டுக்குள்ளார இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த உருவத்தினால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி வந்து அந்த கொல்லிமலையிலேருந்து வந்த சாமி வந்து சொல்கிறாரு. இவங்க சொன்னபடியே திரும்ப மறுபடியும் வந்து அந்த வீட்டில் அந்த உருவத்தினால எந்த பிரச்சனையும் ஏற்படாத இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அசோக்கோட குடும்பத்துக்கு வந்து அந்த உருவத்தையோடைய அந்த கருப்பு உருவத்தோடைய அந்த தோற்றமும் அதை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு ஏற்படுற பயமும் வந்து அந்த வீட்டில் அவங்கள வந்து இருக்க தோண வைக்கல. அதனால் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு திரும்ப வந்து அசோக்கோட அம்மா அப்பாவோடைய குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்னும் வசிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டையும் ஒரு குடோனுக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கருப்பு உருவத்தினால அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி வந்து அசோக் நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா இந்த தகவலை ஷேர் பண்ணியிருந்தார். இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இதுபோல் மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அங்கு. நன்றி.